ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி நம்ம மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னா மாட்டு சந்தை மட்டும் இல்லாமல் கோழி சந்தையாக நடக்குது. ஸோ அந்த கோழியை வந்து மூடி வைக்கிறதுக்காக சின்ன லெவலில் கூண்டுலேருந்து பெரிய லெவல் கூண்டு வரைக்கும் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. எவ்வளோ இதெல்லாம் கூண்டு? பெரிய குண்டு 500 சின்ன குண்டுனா சின்ன செல்லாம் 300 இருக்குது 200 இருக்குது 200 சரி இதெல்லாம் 300 பெரிய சைஸ் ஆகிறதுல 500 சரி எந்த ஊர்ண்ணா நமக்கு? ஓர்ப்பம் பக்கத்தில். ஓகே வாரம் வந்துடுவீங்க? இல்லை வாரம் வந்துடுவீங்க. சரி 500 ரூபாவில். அதாவது சின்ன இந்த மாதிரி குண்டெல்லாம் எவ்வளோ போகுது? 200 இதெல்லாம் 200 சின்ன குண்டு அதான் 200 தான் ஸ்டார்டிங்கு. 200 தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸு. அது கூண்டு 200 500 வரைக்குமா? சரி 200 500 வரைக்கும் வந்து இந்த கோழி குண்டுகள்லாம் வந்து இன்றைக்கி போயிட்டுருக்குது. பாருங்க எல்லாம் கோழி குண்டு தான் எல்லாம் கூடை. மற்றதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கோழி கொடுங்க இந்த முறம் சொல்லலைங்க அதெல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாம் ஒன்றும் இல்லை ஃபுல் பொருள் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்றைக்கி சேல்ஸு சந்தைன்றதுனால பொதுவாக எல்லாமே எடுத்துன்னு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முறமெல்லாம் எப்படிக்கா ஜோடி? 250 சரி நமக்கு எல்லாம் கிருஷ்ணகிரியாக்கா? காவேரிப்பட்டினம். அங்கேருந்து வந்துடுறீங்க. வெள்ளிக்கிழமை காவேரிப்பட்டினத்தில் சந்தை செவ்வாய்க்கிழமை இருக்குது. அங்கேயும் போடுவீங்க? சனிக்கிழமை. ஓ அங்கேயும் அதனால் இங்கே வந்துடுறீங்க போடுவீங்க. சரி முறம் இந்த கூண்டு அந்த கூண்டெல்லாம் எவ்வளோ ரேட்லேருந்து இருக்குது? 350 இந்த சிப்பியெல்லாம் 100 ரூபா. அந்த சிப்பி இருக்குது அதெல்லாம் வந்து 100 ரூபாங்க. சாதம் வடிக்கிறதுக்கு இங்கே வந்து சிப்பிலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா சொல்கிறாங்க. 100 ரூபாலேருந்து இருக்குது. ஒரு தாத்தா இருக்காரு. என்னை பார்த்தோன்னே ஏதாவது ரியாக்ஷன் மட்டும் பண்ணுவார். பட்டு பாருங்க. இப்படி சோறு எல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ ஜம்முன்னு கீழே உட்காந்து வியாபாரம் பண்ணுற ஒரே ஆள் இந்த தாத்தா மட்டும்தான். பார்த்துக்கோங்க. வாணிபடி சந்தை பொய்கை சந்தை எல்லா சந்தையிலும் பார்க்கலாம். ஜம்முனுங்கிற பேர் மாடை விற்றுட்டு உட்காந்துட்டு மாடு விற்கல. நானா? சரி நீ செலவுக்கு ஒரு 500 ரூபா சாப்பாடுக்கு பாடு வாங்கி கொடுத்தா அவனுக்கு பார்த்தா நீ என்ன 500 ரூபா கேட்குற? எப்படி நீ வியாபாரி நபர் சும்மா சுற்றிட்டு கிடக்குற? வேற என்ன பண்ண? யார் சம்பளம் கொடுக்குறாங்க எனக்கு? சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எல்லா சந்தைக்கு வந்துடுறேன். மாடை கூட பிடிச்சி நிற்கிறேன். எனக்கு ஏதோ ஒரு 500 ரூபா கொடுத்து சரிப்பா கண்டிப்பாக வந்துடுறேன். வாணிமட்டி சந்தைக்கு வந்துடுறேன். இங்கே என்னென்ன சந்தைக்கு போவீங்க? எல்லா சந்தைக்கும் போகுது வந்துடுறேன். ஏன்னா மாடு வியாபாரம் ஆறு வரைக்கும் பிடிச்சினுங்கிறேன். அவ்வளோதான். நான் என்ன பண்ண போகிறேன்? முடிஞ்ச வரைக்கும் நானும் விற்று கொடுத்துட்றேன். சரி நீ சொல்ற ரேட்டுக்கு வாங்கினா தானே வைக்கிறதுக்கா? சரி கூட அப்படியே ஏற்றிடலாம். 1000 ரூபா கொடுக்குறாரா விற்று கொடுத்தாங்க? சாப்பிட்டே இல்லை ஏதாவது? துட்டு இல்லையா? அப்போ எப்படி போவோம் வீட்டுக்கு? அதெல்லாம் யாருன்னா கொடுக்குறாங்களா? சொந்த வண்டி. அதனால பாய் வந்து 4 கொண்டு வந்திருக்காரா. விற்கவே இல்லை. ரேட்டு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு அப்படியே ரிட்டர்ன் எடுத்துன்னு போகிறாராம். என் வாடகை அதிகமாக ஏதோ கொடுத்துட்டு போகலாம்ல? இல்லை நம்ம வண்டி தானே. உங்கள் வண்டி தானே. அதனால் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன். வாடகை வச்சு வரலாம். அப்போ என்ன பண்ணுறது? அவங்க தள்ளி தான் விற்றாகணும். சரி 2 ஜோடி கொண்டு வந்தாங்க. ரேட்டே இல்லை. ரேட் இல்லாதனால மாடுங்க வைக்காமல் அப்படியே நிற்கிது பாருங்கள். இது இந்த பக்கம் வண்டி எல்லாம் உண்டான். எல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வண்டி சுற்றி அப்படியே நிற்கிது. ரேட்டு படியில் என்ன பண்ணுறது? வியாபாரம் இல்லை.
நாட்டில் பணம் இல்லை, அதனால் மாடு வந்து வாங்கலை. நம்ம என்ன பண்ண முடியும்?